அன்பார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்று 15/4/2025 செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றத்தில் டெட் சார்ந்த வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது. அது சார்ந்த ஒரு பதிவு நமது யூடியூப் பதிவில் நாம் போட்டிருந்தோம். நாம் எந்த தகவல்களையும் உண்மைக்கு மாறாக செய்திகளாக பரப்புவது இல்லை. பதவி உயர்வுடன் நேரடியாக அந்த வழக்கு தொடர்பில் இல்லை என்றாலும் மறைமுகமாக பதவி உயர்வோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அது குறிப்பாக சிறுபான்மையினர் பள்ளியை பொறுத்தவரை வழக்கு என்னவோ சிறுபான்மை பள்ளியினுடைய நியமனங்கள் தொடர்பானதுதான். நிதி உதவி பெறும் பள்ளிகள் பற்றி தொடர்பான வழக்குதான். தனிநபர்கள் தொடர்ந்த வழக்குதான். அதே சமயத்தில் நம்முடைய பதிவு என்பது எப்பொழுதும் வதந்தி பரப்பக்கூடிய நோக்கத்தில் அமைவது கிடையாது. மேலும் நாம் கூட்டத்தை சேர்க்கும் நோக்கத்தில் சப்ஸ்கிரைபர்களை அதிகரிப்பது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அதை கூறுவதற்கு காரணம் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள் என்பதுதான் அதனுடைய நோக்கம். சரி, இது சார்ந்த இன்று 15/4/2025 செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வழக்கை பற்றி மிகவும் தெளிவாக ஆழமாக பொதுவெளியில் குறிப்பிட வேண்டாம் என்று இருந்தேன். ஆனால் அதை அனைத்து ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதே சமயத்தில் வழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசிரியரினுடைய பெயரையும் நான் இந்த பதிவில் பயன்படுத்தப் போவதில்லை. அது அந்த ஆசிரியர்களுக்கு மனக்கஷ்டத்தை உண்டாக்கலாம் என்பதால் யாருடைய பெயரையும் பொதுவாக நான் பயன்படுத்துவது இல்லை. நமது தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ப்ரமோஷன் அடைகிறாரு. அதனால் ஒரு காலி பணியிடம் ஏற்படுது. அந்த காலி பணியிடத்தில் ஒரு ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆகிறதுனால அவங்க டெட் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. அவங்க 18/6/2012 அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. அதே சமயத்தில் அவங்க 2013 டெட்டை முடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய நியமனத்தை வேலிடேட், அதாவது அரசாங்கம் உறுதி செய்யலை. அதனால் அவங்க ஒரு ரிட் மேண்டமஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் செய்கிறாங்க. மேண்டமஸ்னால் அதாவது ஒரு வழிகாட்டுதல், ஒரு உத்தரவு, ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுதே எதிர்பாராத விதமாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஸ்ட்ரென்த்து குறையுது. குறைஞ்சிட்டாங்கன்னா இவங்க என்ன ஆகிடுறாங்க, எக்ஸஸ் டீச்சர், அதாவது சர்ப்ளஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ இவங்களை சர்ப்ளஸில் வெளியில் அனுப்ப வேண்டிய சூழல். த சேம் டைம் அதே பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளே வரார். இது சிறுபான்மையினர், அதாவது பள்ளி நிதி உதவி பெறும் பள்ளிங்கிறதுனால வேறு ஒரு இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரார். அவரையும் டிஓ இந்த பள்ளியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் அனுமதிக்கலை. இப்போ டிஓவுக்கு பிரச்சனை விழுது. ஒருத்தவங்க ஏற்கனவே இருக்காங்க, அவங்க டெட்டு பாஸ் பண்ணல, அவங்கள வேலிடேட் பண்ண முடியல. இன்னொருத்தவங்க வராங்க, அவங்கள உள்ள ட்ரான்ஸ்ஃபரில் அனுமதிக்க முடியல. பள்ளிக்கூடத்தினுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போச்சு. ஒரு வாத்தியார் ப்ரமோஷன் ஆகிடார். ஸோ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் டிஓ ஒரு ரிட் அப்பீலை எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷனில் எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த ஆசிரியர்களை நியமனம் செய்வதிலையும் அவர்களை ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். இப்போது இதுக்கிடையில் 8/11/2011 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரசாணை 173 அப்படிங்கிற ஒன்றை போடுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அனைத்து ஆசிரியர்களும் ஒரு ஆசிரியர் நியமனமானால் அவங்க நியமனமான தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் டெட்டு பாஸ் பண்ணிக்கலாம் 5 வருஷத்துக்குள் அப்படின்னு அரசாங்கம் போட்ட ஜிஓ நம்பர் 173. நாள் 8/11/2011. அதுக்கப்புறமா அதே வருஷத்தில் அதே மாதத்தில் 7 நாள் கழித்து மறுபடியும் கவர்மெண்ட்டு ஒரு சுதாரிச்சிக்குது. ஐயோ, போட்ட ஜிஓ தப்பு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஜிஓ 180 போடுறாங்க. 181 அது என்றைக்கு போடுறாங்கன்னா 15/11/2011 போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஆல் டீச்சர் ஷுட் பாஸ் டெட், அனைத்து ஆசிரியர்களும் பணி நியமனத்தின் பொழுது கட்டாயமாக டெட் பாஸ் பண்ணணும். டைம் லிமிட்லாம் கிடையாது, நோ டைம் லிமிட்டு. அப்பாயின்மெண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு ஆசிரியர் முதலாக நியமனம் சேர்ந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் பதவி உயர்வு போனதுனால ஒருத்தவங்க நியமனத்தில் சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க
என்றைக்கு சேர்ந்தாங்க? 6வது மாதம் 2012, 18/6/2012 சேர்த்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த 8/11/2011ங்கிற ஜீவோ வந்து பொருந்தாது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வாத்தியாருக்கும் 8/11/2011 ஜீவோ பொருந்தாது. ஏனென்றால் அதை திருத்தம் செய்து அதில் மாற்றம் செய்து தான் 15/11/2011 அரசாணை 181 போட்டுட்டதுனால அதன்படி கம்பல்சரியாக ஒருத்தவங்க நியமனத்தின் பொழுதே டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இதுதான் அவங்க வந்து மதுரை கோர்ட்டில் 7899/2013 அந்த கேஸை போட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த டைரக்ஷனை கொடுக்க சொல்லி போட்டாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வழக்குக்கான தீர்ப்பு 2016 கிடச்சிது, மதுரை கோர்ட்டில் கிடச்சிது. சுப்பிரமணியம் ஜட்ஜி பெஞ்சு கொடுத்தது எந்த வருஷம் தேதினா 22/4/2016 கொடுத்தாங்க. 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2016 அந்த டெட்டு வச்சு தான் போஸ்டிங் இவங்களுக்கு கொடுக்கணும், நியமனம். இப்போ நியமனம் செல்லாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஆசிரியர் வந்து உண்மையில் என்ன பண்ணிட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் டிஓ வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது டிஓ போன கேஸில் தான் கொடுத்தாங்க. டிஓ எடுத்துகிட்டு போன நம்பர் வந்து 385/2014 தான் அந்த டிஓ வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாரு. இதிலேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த முன்னாடி போட்ட ஜிஓ 173 என்ன பண்ணாது, ரிலாக்ஸ் கொடுக்குது 5 வருஷம். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து போட்ட ஜிஓ யாருக்கும் ரிலாக்ஸு கொடுக்கல. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து 2016 வருது, மதுரையில் வருது. அதுக்கப்புறம் அதன் மீது உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு எஸ்எல்பி. அது 2010 வந்து அங்கே போகும்பொழுது திரும்ப டிஸ்மிஸ் ஆகிடுது. அப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, அங்கே உண்மையிலேயே சர்ப்ளஸில் வந்து டீச்சர்ஸ் இருந்ததுனால புதுசாக வந்து டெட்டு இல்லாமல் ஒருத்தவங்களை நியமனம் செய்தது செல்லாது, அதனால் இங்கே வந்தது வந்து அது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர் மீண்டும் தொடர்ந்து பாதிக்கப்படுறார். அதனால் அவங்களுடைய வேலிடேஷன், அதாவது அந்த நியமனம் வந்து செல்லுதன்மையுடையதாக இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டிக்கு டெட்டு வேணான்னு கேஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாபஸ் வந்துட்டாங்க இல்லையா. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நான் டெட்டு முடிச்சிருந்த பொழுது என்னை நீங்கள் வந்து 2012 அப்பாயின்மெண்ட் ஆனேன், 13 முடிச்சிட்டேன், என்னை வந்து நீங்கள் வந்து என்னோடய நியமனம் செல்லாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க. யாரை சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க, அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ போய்ட்டு மைனாரிட்டி பிள்ளைக்கு டெட்டு வேணான்னு ஒரு முடிவு எடுத்து கேஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ 2013 நான் டெட்டு முடிச்சிருக்கேன், என்னோடய நியமனத்தை செல்லாதுன்னு சொன்னீங்க. அப்போ நான் எலிஜிபிள் தானே, டெட்டு இருந்தாலும் இல்லைனாலும் எலிஜிபிள் தானே, அப்போ என்னுடைய நியமனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த ஆசிரியருடைய ஒரு கேள்வி. அது ஒரு நியாயமான கேள்வி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லையா, மைனாரிட்டி பிள்ளைகளுக்கு நீங்கள் டெட்டு பொருந்தாதுன்னு முழுசாக ஒன்று கொடுங்க. ஒன்று மைனாரிட்டி பிள்ளைகளுக்கு டெட்டு பொருந்தாதுங்கிறத சொல்லி முடிச்சுருங்க. இல்லைன்னா 2013 நான் டெட்டு பாஸ் பண்ணேன், என்னுடைய பணி நியமனத்தை செல்லும் அப்படின்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. அப்படி இல்லையா, ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பிறகு ஒரு 5 வருஷம்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அப்போ சில பேர் வேலையில் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாம் டெட்டு, அதாவது வேலையில் சேரும்பொழுது டெட்டு முடிச்சிருக்க மாட்டாங்க, 5 வருஷத்துக்குள்ளே டெட்டு முடித்தாங்க. திரும்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த வேலிடேட் பண்ணிட்டீங்க, அப்ரூவல் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி முரண்பாட்டான செயல்பாடுகள் இருக்குது. அப்போ மைனாரிட்டி ஸ்கூலில் எய்டடாக இருக்கட்டும் அல்லது அன்எய்டடாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு டெட் பாஸ் பண்ண சொல்லுங்கள். ஒன்று ஏதாவது ஒரு முடிவுக்கு, பொருத்தமான முடிவுக்கு வாங்க. ஒன்று இது சரின்னு சொல்லுங்கள், இல்லை அது சரின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து எனக்கு போஸ்டிங் கொடுங்க, இல்லை எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்தீங்களோ அவங்கள தூக்குங்க. இப்படி அவங்க வந்து வாதாடுறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய வாதப்படி அவங்க சரிதான், டெட்டு இல்லைன்னு அவங்கள வெளில அனுப்பிச்சிட்டிங்க, அப்போ இப்போ போய் டெட்டு வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதுதான் அவங்களோட கேள்வி. அப்போ இதை எடுத்துக்கிட்டு திரும்ப ஜட்ஜிஸ்ட் இன்றைக்கி அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்பொழுது டிஸ்மிஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி, as withdrawn, அதாவது நாங்கள் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணலை, நீங்களே வித்ட்ரால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியரே வித்ட்ரால் பண்ணிக்கிட்டாருன்னா, இப்போ டெட் ப்ரமோஷன் கேஸில் தீர்ப்பு வரும் இல்லையா, அதாவது டெட் ப்ரமோஷன் கேஸ் மட்டும் சொல்லக்கூடாது, ப்ளஸ் வந்து அது மைனாரிட்டிக்கு டெட் வேணுமா வேணாமாங்கிற கேஸும் அதில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த டெட் ப்ரமோஷன் கேஸில் தீர்ப்பு வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குமே ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு மீண்டும் உங்கள் வழக்கை நீங்கள் தொடரலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நாங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்னு முதல்ல பாருங்கள், படிங்க. அதுக்கப்புறம்
அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு வாங்க. அதனால் டிஸ்மிஸ்டு as withdrawn அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வினுடைய தீர்ப்பிற்கு பிறகு இந்த முயற்சிகளை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சுருக்கமாக இந்த புரிதலை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, நிச்சயமாக இன்றைக்கு நடந்த ஒரு வழக்கு என்பது கூட உங்களுடைய பொதுவான பார்வையில் சொல்லணும்னா, சிறுபான்மை பள்ளிகளுக்கு இது ஒரு வகையில் ஆதரவாகவும் ஒரு வகையில் எதிர்ப்பாகவும் இருக்கிறது. எப்படின்னு உங்களுக்கு புரியும். டெட்டு இல்லைன்னா அந்த ஆசிரியர் வந்து வேலைக்கு வந்துடுவாங்க, அதனால் அது ஒரு ஆதரவு. அப்படி அவங்களுக்கு இந்த அரசாங்கம் வேலை கொடுக்கலன்னு சொன்னால் ஒட்டுமொத்த பேருக்கும் நீங்கள் செய்த நிகழ்வு வந்து தவறானது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ இது சிறுபான்மையினர் அந்த பள்ளிகளுக்கு உள்ள ஆசிரியர்களுக்கு எதிரானது. ஸோ இந்த வழக்கு மிகவும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக நாம் வந்து கருத முடியும். இந்த வழக்கிலே நான் யாருடைய பெயரையும் பயன்படுத்தவில்லை. நிச்சயமாக இதுதான் இன்றைக்கு வழக்கிலே மிகவும் முக்கியமாக நடந்தது. இதனுடைய சுருக்க அம்சங்களை இத்தனை சுருக்கமாக மதியம் உங்களுடன் பகிர்ந்திருந்தேன். விரிவாக இத்தனை விஷயங்களை பகிர வேண்டாம், அனைத்து ஆசிரியர்களுக்கும் அது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதனால் தவிர்த்திருந்தேன். இந்த பதிவுக்கும் கண்டிப்பாக விமர்சனம் செய்ய மாட்டாங்க, இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயமாவது உண்மைதான் என்று இந்த பதிவை கேட்கக்கூடிய என்னை விமர்சனம் செய்தவர்கள், என்னுடைய பதிவுகளை விமர்சனம் செய்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். கூடுதல் விவரங்களுக்கு டெட் பதவி உயர்வு சார்ந்த தீர்ப்பு மற்றும் அது வரும்பொழுது அது சார்ந்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்வதற்கும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.